எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் ADHD பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்ஸ்கிரைபரோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற விதமாக இந்த வாரம் நம்ம ADHD அப்படின்ற நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷன் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. என்னோட பேர் வைஷ்ணவி. நான் மாஸ்டர்ஸ் இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி முடிச்சிருக்கேன். நான் கடந்த 3-4 வருஷமாக நிறைய ஆட்டிசம் ADHD குழந்தைகளோடையும் அவங்களோட பெற்றோர்களோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்தாதி Rehab அப்படின்ற ஆன்லைன் டெலிதெரப்பி ஹப்பையும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இன்னும் ஃபர்தராக டிலே பண்ணாமல் ADHD பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ADHDயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஸோ ADHD அப்படின்றதும் நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷனில் ஒன்றா வருது. ஸோ ஆட்டிசம், ADHD, டிஸ்லெக்சியா இது எல்லாமே நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல முறை சொல்லியிருப்பேன். ADHDயோட குணாதிசயம் என்னன்னா, சில ஆட்டிஸ்டிக் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ADHD ஃபீச்சர்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கூட அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா 8.4% ஆஃப் தி சில்ட்ரனுக்கு ADHD அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. பட் அது ஒரு ஹிடன் டிசபிலிட்டியாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃபன் டைம்ஸ் அது வெளியே வராமையே, டயக்னோஸ் பண்ணாமையே, அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்ஸ் கிடைக்காமையே போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. ADHD பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலயமா ADHD இருக்கிற குழந்தைகள் மற்றும் அடல்ட்ஸ்க்கு நம்ம அட்வொகேசி பண்ணுறதுக்கு, அவேர்னஸ் கொண்டு வரத்துக்கு, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் கூட அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ADHDயோட ஃபுல் ஃபார்மில் வர மாதிரி 3 மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலியமா தான் ADHDயை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒன்று இன்அட்டென்ஷன். ஸோ இன்அட்டென்ஷன்னா என்னன்னா, கவனம் செலுத்துதல்ல அவங்களுக்கு டிஃபரன்சஸ் இருக்கும், டிஃபிகல்ட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ சஸ்டெயின்ட் அட்டென்ஷன், தட் இஸ் ஒரே விஷயத்திலேயே நீண்ட நேரம் அட்டென்ஷன் செலுத்துறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஆர் டிவைடட் அட்டென்ஷன். ஸோ சைமல்டேனியஸாக 2 விஷயம் நம்ம பார்க்குறோம், அதில் எப்படி அட்டென்ஷன் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்துலையும் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஷிஃப்டிங் அட்டென்ஷன். ஸோ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், என்னை யாரோ கூப்பிடுறாங்க, ஆர் இன்னொரு கமாண்ட் எனக்கு வருது, அதை எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன், இங்கேருந்து அட்டென்ஷன் எடுத்து இன்னொரு விஷயத்தில் நான் அட்டென்ஷன் செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி சஸ்டெய்னிங் அட்டென்ஷன், டிவைடட் அட்டென்ஷன், ஷிஃப்டிங் அட்டென்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு பரவலாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டரிஸ்டிக் அட்டென்ஷன், இன்அட்டென்ஷன். ரெண்டாவது இம்பல்சிவிட்டி. ஸோ இம்பல்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உடனடியாக குவிக்கராக ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அது ஏதாவது ஒரு சென்சரி விஷயத்துக்காக இருக்கலாம், ஆர் ஏதாவது இமோஷனல் ஆர் ஃபிசிக்கல் ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷனுக்காக இருக்கலாம். உடனடியாக அவங்களுக்கு இம்பல்ஷனாக அது அப்படியே எரப்ட் ஆகிடும். ஸோ அது அவங்க யோசிச்சு ப்ராசஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணி பண்ணுற விஷயம் கிடையாது. டக்குன்னு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அவங்களுக்கு இம்பல்ஷனாக அது வெளியே வரும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெயின் கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது. மூணாவது கேரக்டரிஸ்டிக் என்னன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த துருதுருன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல உட்காரவே முடியாது, ரொம்ப சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது ஹைப்பர் ஆக்டிவோட ஒரு ஃபீச்சர். பட் ஆனால் சுற்றிட்டே இருக்கிற குழந்தைகள், ஓடிட்டே இருக்கிற குழந்தைகள் மட்டும்தான் ஹைப்பர் ஆக்டிவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளால கண்ணால் பார்க்க முடியலனா கூட அவங்களோட பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ஹைப்பராக, ஆங்ஷியஸாக வேலை செஞ்சுட்டே இருக்கு அப்படின்னும் போது அதையுமே நம்ம ஹைப்பர் ஆக்டிவாக கன்சிடர் தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் பார்க்குறத வச்சு, ஜஸ்ட் ஒரு நாள் அப்சர்வேஷன் வச்சு நம்மளால சொல்லிட முடியாது இந்த குழந்தை ADHD, இந்த அடல்ட் ADHD அப்படின்றது. டீட்டெயில்டு அப்சர்வேஷன், நிறைய கேஸ் ரிப்போர்ட்ஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு சஸ்டெயின்டு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது தான் நமக்கு கிளியர் கட்டாக ஐடியா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ADHD தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுவாங்க, யார் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், சைக்கியாட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இவங்க எல்லாருமே ADHDயை டயக்னோஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த ADHD அப்படின்ற விஷயம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா, முதலியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷன். அதாவது அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சராக இருக்க விதமும், பிரெயின் வயராக இருக்க விதமும் நியூரோடிபிக்கல்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இந்த மாதிரியான ட்ரெய்ட்ஸ் எக்ஸிபிட் ஆகுது இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா,
பிரெயின்ல வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. தட் இஸ் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பகுதியை வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ADHD இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு MRI மூலயமா பண்ண ரீசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது நார்மலா நம்ம ரெகுலரா பண்ற MRIலாம் ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது. இது ரீசர்ச் ஸ்பெசிஃபிக்கா பண்றதுனால அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வெரி மைனர் டிஃப்ரென்ஸ் தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு பிரெயின் லெவல்ல அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டோபமீன் அப்படின்னு சொல்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. டோபமீன், என்டார்ஃபின், செரோட்டோனின். ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோபமீன் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா நம்மளோட மூட் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, பிளஷர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ ஹாப்பினஸ், ஒரு டோபமீன் ஹிட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம இப்போ ரெகுலர் வார்த்தைகளில் கூட அது யூஸ் பண்ணுறோம். ஒரு காஃபி குடிச்சாதான்ப்பா எனக்கு ஒரு டோபமீன் ஹிட்டு கிடைக்குது, இந்த ஃபேவரட் சாங் கேட்டோன்னா எனக்கு ஒரு டோபமீன் ஹிட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ டோபமீனோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டோம்னா பிளஷர், ஒரு ஹாப்பினஸ் அதை வந்து கொடுக்கறது. அண்ட் தென் மூவ்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறது அண்ட் இமோஷனல் ரெஸ்பான்சஸ், நம்ம எந்த மாதிரியான இமோஷனல் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து டோபமீன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ADHD இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டோபமீன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவே வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு ரீசர்ச் சொல்லுது. ஸோ அதனாலையும் அவங்களோட மூவ்மெண்ட் அவங்க ரெகுலேட் பண்ணுறது, இமோஷனல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறத அவங்க ரெகுலேட் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, இப்போ மோட்டிவேஷன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். இந்த வேலையை வந்து நான் இன்னைக்கு உருப்படியாக செய்யணும், ஒர்க்கில் இன்னைக்கு போனால் இந்த டாஸ்க்கை வந்து நான் முடிக்கணும் அப்படின்றது நான் எப்போ முடிப்பேன்னா எனக்கு அந்த மோட்டிவேஷன் அந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் இருந்தால் தான் என்னால் அந்த டாஸ்க்கை முடிக்க முடியும். பட் டோபமீன் லெவல்ஸ் இவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால சஸ்டெயின்டு மோட்டிவேஷன், தட் இஸ் ஒரு டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் அந்த மோட்டிவேஷன் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. டாஸ்க் ஆரம்பிக்கும் போது நல்ல மோட்டிவேஷனோட நல்ல இன்டென்ஷன்ஸோட தான் ஆரம்பிப்பாங்க. பட் டோபமீன் செக்ரீஷன் கம்மியாக இருக்கிறதுனால டாஸ்க் பாதியில் இருக்கும் போதே அவங்களுக்கு மோட்டிவேஷன் டவுன் ஆகிடும், அப்படியே பாதியிலே விட்டுருவாங்க. ஸோ இட் டசன்ட் மீன் அவங்க லேசி, அவங்களுக்கு இது பிடிக்கல, அவங்க ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டான ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா சில டூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா இந்த எல்லா விஷயத்தையுமே ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ அனாட்டமிக்கல் டிஃப்ரென்ஸஸ் சொல்லும் போது நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சின்னதாக இருக்கும் அண்ட் டோபமீனோட அளவு வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட மெயின் வேலை என்னன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை பார்த்துக்கிறது தான் வந்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட வேலை. ஸோ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு நம்மளோட மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம், நம்மளோட மெமரி எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸில் தான் அடங்கி இருக்கு. ஸோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால அண்ட் நியூரல் ஆக்டிவிட்டியே வந்து அந்த இடங்கள்ல கம்மியாக இருக்கிறதுனால ADHD இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டி இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கே வந்து பெரிய கடல் மாதிரி. அதை பற்றி நான் பேசி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இன் ADHD அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமாக நான் அதை பற்றியும் பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ADHD பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, இதை வந்து ஒரு டிசார்டராகவோ டெஃபிசிட்டாவோ நம்ம பார்க்குறத நிறுத்திட்டு இதை ஒரு நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷனாக பார்த்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்க ADHD இருக்கிற பர்சனை வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்காகவும் அவங்களோட சேலஞ்சஸ்க்காகவும் அவங்கள போலயே அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் சப்போர்ட்ஸை நம்ம கொடுக்கறதன் மூலயமா அவங்களால ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு பாப்புலரான சைக்கியாட்ரிஸ்ட் எட்வர்ட் ஹாலோவெல் அப்படின்றவர் ADHD பிரெயினை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அது வந்து ரொம்பவே ஒரு எஃபிஷியன்டான பிரெயின். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு ஃபெராரி கார் மாதிரி. ஸோ ஃபெராரி கார் வந்து கார் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ ஒரு சூப்பரான கார், அதோட இன்ஜினோட மகிமை என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கார்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அதோட ADHD பிரெயின்ஸை வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு பிரெயின். பட் ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, ஃபெராரி மாதிரியான ஒரு பெரிய காருக்கு சைக்கிளோட பிரேக் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ பிரேக் அடிக்கிறோம், அந்த பிரேக்கோட எஃபிஷியன்ஸ் வந்து பைசைக்கிளோட பிரேக் மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்களேன்.
அந்த மாதிரி தான் ஏடிஹெச்டியோட பிரெயின்ஸ் இருக்கு. அது கான்ஸ்டண்டா வந்து டிஸ்ரப்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த பிரெயினுக்கு ஏத்த பிரேக் அதுக்கு இல்லாததுனால அங்கங்க அது டிஸ்ரப்ட் ஆகுது, அங்கங்க அது வந்து ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஏடிஹெச்டியோட சிம்டம்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப காமனான விஷயங்கள் தான். ஸோ நிறைய ஃபிட்ஜெட்டிங் பண்ணுறது, கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறது, ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பட் ஆனால் டக்குன்னு மறந்துடுவாங்க, பேசிட்டே இருக்கும் போதே அவங்க என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயத்த வந்து மறந்துடுவாங்க, இப்போதான் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது டக்குன்னு மறந்துடுவாங்க, ஃபோக்கஸ் செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே அப்பப்போ டிஃபிகல்ட்டி இருக்கும். யாருமே வந்து 100% ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, யாருமே வந்து எந்த விஷயத்தையும் மறக்காமல் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் நடந்தாலுமே ஏடிஹெச்டி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக காமனாக மறுபடியும் நடக்குது. அவங்களோட எவ்ரிடே லைஃப்லேயே அது அவ்வளோ இன்டர்ஃபியர் ஆகிற அளவுக்கு அது டாமினேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும்போது அவங்களோட எவ்ரிடே லைஃப் ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆயிடுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனாகவும் ரொம்ப ஹிட்டனாகவும் ஏடிஹெச்டி இருக்கிற பாதி நபர்கள் வந்து இன்னும் டயக்னோஸே பண்ணப்படலை, அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம். ஸோ ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு இன்டர்வென்ஷனே கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அவங்க லோ மூட்ல இருந்து ரொம்ப கான்ஸ்டன்டா லோ மூட்ல இருந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சோஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருந்து அவங்க ரொம்ப வித்ட்ராடா இருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது, ஃபேமிலி ரன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப வித்ட்ராடா இல்லை நான் வரல, நான் போகல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் ஒர்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஆவரேஜ் ஒரு பிலோ ஆவரேஜாகவே இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு ஃபோக்கஸ், அட்டென்ஷன் இந்த மாதிரியான பேசிக் விஷயத்துலேயே நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஆயிரும். அண்ட் இந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு என்னன்னு புரியாமல் எங்கே யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட் நடக்கிறதுக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏடிஹெச்டியை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறது, என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு மெடிகேஷன்ஸும் இருக்குது, தெரப்பி அண்ட் ப்ராக்டிசஸுமே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து கம்பைண்டாக ரெண்டு விஷயத்தையுமே சேர்த்து வந்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மெடிசின்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, சைக்கியாட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இல்லை. ஸோ ரெண்டுமே வேறு வேறு ப்ரொஃபஷன். ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட் இவங்களெல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணோம்னா ஏடிஹெச்டிக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே மார்க்கெட்டாக டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரஸியில் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்பீச் தெரபிஸ்டோட ஹெல்ப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனாக மெடிகேஷன் அண்ட் தெரப்பி நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ தெரப்பியில் என்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபங்க்ஷனிங்கை ரிஸ்டோர் பண்ணுறது, அவங்களால என்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அவங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஃபங்க்ஷனிங்கை வந்து ரிஸ்டோர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் விஷயம், அவங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி அந்த ஏடிஹெச்டி அண்ட் அந்த நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கிறத ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடாக வந்து அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அண்ட் எனக்கு இப்போ ஏடிஹெச்டி இருக்கு, அதுக்காக நான் எப்படி என்னோட ஸ்கூல்ல ஒர்க்ல எல்லா இடத்துலையும் எனக்கு தேவையான ஆக்சசபிலிட்டிஸை வந்து நான் கேட்டு வாங்கணும் அப்படின்ற அட்வோகசியை வந்து நம்ம தெரப்பியில் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எனக்கு ஏடிஹெச்டி இருக்குது, இந்த மாதிரியான அகாமடேஷன்ஸ் இருந்தால் என்னால் இன்னும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ எனக்கு இப்படி பெரிய டாஸ்காக கொடுத்தீங்கன்னா எனக்கு வேலை பார்க்குறது கஷ்டம், இந்த டாஸ்கையே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு பிரேக் டவுன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை வந்து நான் கரெக்டாக எஃபெக்டிவாக செஞ்சுருவேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன அகாமடேஷன் வேணுமோ அதை கேட்டு வாங்குற மாதிரி அட்வொகசி விஷயங்களையும் நம்ம தெரப்பியில் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா சென்சரி விஷயமா அவங்கள எப்படி செல்ஃப் ரெகுலேட் பண்றது. ஸோ அவங்களுக்கு சென்சரி ஓவர்வெல்ம் நடந்ததுன்னா எந்த மாதிரியான எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இமோஷனல் ரெகுலேஷன் எப்படி பண்றது, அதுக்கான கோப்பிங் மெக்கானிசம்ஸ் அண்ட் ரீசோர்சஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். ஸோ ஏடிஹெச்டி மாதிரியான நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷனில் ஸோ இப்போ தெரப்பி போகிற 6 மாதம் கொடுத்தோம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவையோ அப்பெல்லாம் அவங்க அந்த ப்ரொஃபஷனலோட டச்லேயே இருக்க மாதிரி தான் இருக்கும் த்ரூ அவுட் லைஃப் டைம்.
ஸோ ஏடிஹெச்டி வந்து குழந்தையா இருக்கும் போது இருந்தது, வளர்ந்ததுக்கு அப்புறம் அது போயிருச்சு அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதை எப்படி எஃபெக்டிவா மேனேஜ் பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ அதுக்காக தினந்தோறும் தெரப்பிலேயே அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னும் நான் சொல்லலை. எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவங்களுக்கு அப்பப்போ ப்ரொஃபஷனல் அட்டென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது ஒரு குழந்தைக்கும் டிஃபர் ஆகும். அவங்க மேனேஜ் பண்ணுற விதம், அவங்க லேர்ன் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே டிஃபர் ஆகும். பட் இந்த மாதிரி நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷனில் த்ரூ அவுட் த லைஃப் டைம் அப்பப்போ ப்ரொஃபஷனல் அட்டென்ஷன் எடுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்க்கு கஷ்டப்படுறாங்க, ரீடிங் ரைட்டிங்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக ஸ்கூலில் வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப லேசி, அவங்க மக்கு, அவங்க இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அண்டர்லைங் காஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலயமா யார் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த சர்வீசஸ்லாம் அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் யார்கிட்டயாவது பார்க்குறீங்க ஆர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலயமா ஏடிஹெச்டி சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையுமே படிப்பேன். அண்ட் நீங்கள் கேட்குற கேள்வியை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணி பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அதையுமே அப்லோட் பண்ணுவேன். உங்களில் யாருக்காவது ஆன்லைன்லேயே ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் இங்கே வீடியோவில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் ஆர் கால் கூட பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட அந்தாதி ரிஹாப் சேனலில் வாரம் நான் ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டடாகவும் ஆட்டிசம், ஏடிஹெச்டி இந்த மாதிரி நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷன்ஸ் பற்றியும் நான் பேசிகிட்டே வரேன். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும், இதை பற்றி இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.